ஹாய் வணக்கம். என் காதல் கந்தனை பாகம் 2 வாங்க பார்க்கலாம். சில நாட்கள் கழிந்தது. வள்ளியின் ஊரில் கோயிலில் கொடைவிழா. வள்ளியும் அவளது தோழியும் கோயிலுக்குள் அமர்ந்திருந்தார்கள். மஞ்சள் பானை குளிக்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த சம்பவம் நடந்தது. வள்ளிக்கு ஒன்றும் புரியவில்லை. கந்தன் முதல் முறையாக சாமி ஆடினான். அதுவும் நாராயணசாமி. நாராயணன் சாமி ஆடினதுனால வள்ளியின் கண்களின் கண்ணீர் தழுவியது. ஏனென்றால் முதலில் ஒரு கனவு கண்டிருந்தாள் அல்லவா? அதில் ஸ்ரீ நாராயணனாக காட்சி கொடுத்தது கந்தனே. அவள் மனம் குழப்பத்திற்கு உள்ளானது. ஏன் கந்தன் என் கனவில் நாராயணனாக வந்தான்? ஏன் கந்தன் இப்போது நாராயணன் சாமி ஆடுகிறான்? எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என தனக்குள்ளேயே தவித்தாள் வள்ளி. சில நாட்களும் கடந்தது. சில காயங்களுக்கு காலம்தான் மருந்து என்பது போல் வள்ளி அனைத்தையும் மறந்திருந்தாள். ஆனால் இறைவன் விடுவதாகவே இல்லை. ஆம், வள்ளி மீண்டும் ஒரு கனவு கண்டாள். அந்த சமயம் அம்மன் கோவிலுக்கு கந்தன் மாலை அணிந்திருந்தான். வள்ளியின் கனவில் தோன்றிய நிகழ்வு: கந்தன் மாலையை கலட்டினான், விரதத்தை முடித்திருந்தான். வீட்டில் அசைவ சமையல் நடந்து கொண்டிருந்தது. கந்தன் அசைவ சாப்பாடு சாப்பிடுவது போல் கண்டிருந்தாள். காலையில் கண் முழித்ததும் இந்த கனவு அவள் ஞாபகத்திற்குள் ஓடியது. வள்ளியும் தனக்குள்ளேயே ஆறுதல் சொல்லிக் கொண்டாள். இது நிச்சயமாக நடக்காது என்றும் ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள். ஆனால் அன்று ஒரு அதிசயமே நடந்தது. அன்று மதியம் இருக்கும். அவளின் தோழியின் வீட்டுக்கு போகும்போது கந்தனை நேரில் பார்த்தாள். அவன் காலில் செருப்பு போட்டிருந்தான். அவன் தோளில் சிகப்பு துண்டு இருந்தது. இல்லை, அப்போது வள்ளிக்கு சந்தேகமாக இருந்தது. தன் கண்ட கனவு நடந்து விட்டதா என்று பதட்டம் வேறு அவளுக்கு. தன் தோழியின் வீட்டுக்கு சென்றாள். அங்கே மீன் பொரியலும் மீன் குழம்பும் கொதித்து கொண்டிருந்தது. ஒன்றும் புரியாமல் வள்ளி குழப்பத்தோடு பார்த்தாள். தன் தோழியும் கந்தன் மாலையை கலட்டிய நிகழ்வுகளையும் சூழ்நிலைகளையும் விவரித்து சொன்னாள். மீண்டும் அதே கேள்வி அவளுக்குள். கந்தனுக்கும் நடக்கும் நிகழ்வு ஏன் என் கனவில் வருகிறது? எனக்கும் கந்தனுக்கும் என்ன சம்பந்தம்? தனக்குள்ளேயே போராட ஆரம்பித்தாள் வள்ளி. மீண்டும் சில நாட்கள் கழிந்திருந்தது. இறைவன் நாடகத்தை மீண்டும் மீண்டும் தொடர்கின்றார். வள்ளி கனவும் மீண்டும் ஒரு கனவு காண்கின்றாள். ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் செய்து மேடையில் அமர்ந்திருந்தால் வள்ளியும் அங்கு வந்தாள் தன் அம்மாவுடன். அப்போது அவள் தோழியின் வீட்டுக்கு போனாள். வள்ளியும், அம்மா, நான் இவளோடு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வாரேன், நீங்க போங்க என்று அம்மாவை அனுப்பினாள். அம்மாவும் கிளம்பினாள். அவளும் தோழியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் தோழியை காணும். அங்கே சில பசங்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். அதில் கந்தனும் விளையாடினான். அதில் கந்தனும் வள்ளியும் கண்களால் காதல் மொழி பேசினார்கள். நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை என்பது போல ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள். அப்போது வள்ளியின் பெரியம்மா வள்ளியை அழைத்து சென்றார்கள். அவளின் வீட்டுக்கு போகும் பாதை தவறாக இருந்தது. அவளுடைய வீட்டுக்கு அழைத்துட்டு போறாங்க. அந்த பாதை தப்பா இருக்கு. மீண்டும் அதே பாதையில திரும்பி வர்றாங்க. வள்ளிக்கு ரொம்ப தண்ணி தாகும். அப்போதும் இசைக்கு முத்துன்னு சொல்லி ஒரு பையன் அவளுக்கு தண்ணி கொடுக்குறான். வள்ளியின் தூக்கம் இதோட கலைஞ்சிடுச்சு. அவள் கனவு அவளுக்கு ஞாபகம் வேற. ஒவ்வொரு நொடியும் பயப்பட ஆரம்பிக்கிறாள். நான் கந்தனை காதல் செஞ்சிருவேனா என்ற பயம். பள்ளிக்கூடத்துக்கும் வள்ளி செல்கின்றாள். இனி கந்தனை எப்படி பார்க்காம இருக்கணும், கந்தன் இருக்கும் திசை பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிறார். தன் தோழியிடமும் கொஞ்சம் விலகியே இருக்கிறார். ஏன்னா தன் தோழியோட அண்ணன் தான் கந்தன். இந்த விஷயம் உணர்ந்ததுக்கப்புறம் தன் தோழியிடமும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை ரொம்ப அதிகமாக இல்லாமல் சடனாக ஒரு நட்பை முறிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக குறைவாகவே அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் இறைவனும் விடுறதா இல்லை, விதியும் விடுறதா இல்லை. இறைவனின் ஆட்டம் இங்கே ஆரம்பமானது. மீண்டும் நாளை இக்கதையை காண்போம். நன்றி, வணக்கம்.